சேலத்துல இருசக்கர வாகனத்தை ஓட்டும் போது செல்போனை பார்த்துட்டே ஓட்டிட்டு வந்ததால விபத்து ஏற்பட்டு வாலிபர் இப்போ படுகாயம் அடைஞ்சு சிகிச்சை எடுத்துட்டு வரக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. கவனக்குறைவால இப்படி ஒரு விபரீதம் ஏற்பட்டிருக்கு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சேந்தமங்கலம் பகுதியை சேர்ந்தவர் 20 வயதான வசந்த். இவரு சேலத்துல ஒரு ஸ்டுடியோல வேலை செஞ்சுட்டு வராரு. வழக்கம் போல வேலைக்கு போறதுக்காக தன்னுடைய இருசக்கர வாகனத்துல இவர் வந்துட்டு இருந்திருக்காரு. அப்போ கோட்டை பகுதியில டீ குடிச்சு மறுபடியும் இருசக்கர வாகனத்துல இருந்து கிளம்பும் போதுதான் வாகனத்தை ஓட்டிட்டு செல்போனையும் பார்த்துட்டு வந்ததா கூறப்படுது. அந்த நேரத்துல புது பேருந்து நிலையத்தில இருந்து பழைய பேருந்து நிலையம் நோக்கி பேருந்து ஒண்ணு போயிருந்திருக்கு. நகர பேருந்து போயிட்டு இருக்கும் போதுதான் அதிவேகத்துல வசந்த் போனை பார்த்துட்டே வண்டியை ஓட்டிட்டு வந்ததா கூறப்படுது. எதிர்பாராத விதமா அரசு பேருந்தும் இருசக்கர வாகனமும் மோதி விபத்துக்குள்ளாகி இருந்திருக்கு. இந்த விபத்துல இருசக்கர வாகனத்தினுடைய முன்பகுதி முழுசா சேதமடைஞ்ச நிலையில வசந்துக்கு தலையில காயம் ஏற்பட்டு உடனடியா அக்கப்பக்கத்தில் இருந்தவங்க அவரை மீட்டு சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. படுகாயம் அடைஞ்ச வசந்துக்கு இப்போ தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. கவனக்குறைவா செல்போனை பார்த்தபடியே வாகனத்தை ஓட்டுனதாலதான் இப்படி ஒரு விபத்து ஏற்பட்டதா கூறப்படுது. ஒரே ஒரு பூனையால இங்க 5 பேர் பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க. பாழடைஞ்ச கிணத்துல விழுந்த பூனைய காப்பாத்துறதுக்காக போன 5 நபர்கள் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி இருக்கு. மகாராஷ்டிரா மாநிலம் அகமது நகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வக்காடி கிராமத்துலதான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அங்க பயோகேஸ சேகரிக்கிறதுக்காக ஒரு காலத்துல பயன்படுத்தப்பட்டு வந்த பாழடைஞ்ச கிணத்துக்குள்ள ஒரு பூனை விழுந்ததா சொல்லப்படுது. அந்த பூனையை காப்பாத்துறதுக்காக ஒருத்தர் அந்த கிணத்துக்குள்ள இறங்கின சூழல்ல அவரை காப்பாத்துறதுக்காக மேலும் 5 நபர்கள் உள்ள இறங்கினதா கூறப்படுது. 6 நபர்கள் உள்ள இறங்கின நிலையில அதுல ஒருத்தர் மட்டும் பத்திரமா மீட்கப்பட்டிருந்திருக்காரு. மீதம் 5 பேரும் விஷவாயு தாக்கி உயிரிழந்ததா சொல்லப்படுது. உயிரிழந்தவங்க எல்லாருமே விவசாயிகள் அப்படின்னு கூறப்படுது. இதுல உயிரிழந்தவங்களுடைய விவரங்களை நவேசா போலீசார் இப்போ வெளியிட்டு இருந்திருக்காங்க. இது தொடர்பா அவங்க விசாரணையும் மேற்கொண்டுட்டு வராங்க. 65 வயதான மாணிக் காலே அப்படின்றவர் உயிரிழந்துட்டாரு. அவருடைய மகன் 36 வயதான சந்தீப், அனில் காலே அப்படின்றவரு, அவருடைய மகன் பப்ளு, மேலும் பாபா சாஹேப் கெய்க்வாட் அப்படின்றவரும் உயிரிழந்துட்டாரு. இதுல மாணிக்னுடைய 2வது மகனான விஜய் அப்படின்றவர் மட்டும் உடனடியா மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில சேர்க்கப்பட்டிருந்திருக்காரு. இப்படி பாழடைஞ்ச கிணத்துல விழுந்த பூனையை காப்பாத்துறதுக்காக போன ஒருத்தரை மேலும் 5 பேர் காப்பாத்துறதுக்கு போன நிலையில 5 பேர் உயிரிழந்திருக்க கூடியது பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி இருக்கு. திருவிழாவிற்கு காரில் சென்ற இளைஞர்களுக்கு நேர்ந்த சோகம். திடீரென்று மரத்தில்